வணக்கம். ஈஸியான கார சட்னி. அரிபரியான இந்த அவசர உலகத்தில் மார்னிங் நம்ம வந்துட்டு வேலைகளுக்கு கிளம்பும்போது இட்லிக்கு தோசைக்கு ஏதாச்சும் ஒரு சட்னி அரைக்கணும். அது ஒரு ஈஸியான ஒரு சட்னியாக இருந்தால் எப்படி இருக்கும்? குழந்தைகள் விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய சட்னியாகவும் இருக்கணும், நம்மளுக்கும் அது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும். தோசை இட்லிக்கு ரெண்டுத்துக்குமே சாப்பிடக்கூடிய ஒரு சட்னியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சட்னியை தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 2, தக்காளி 3, பூண்டு 2 பல், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. எண்ணெய் அப்படின்னு சொல்லும்போது இதில் நல்லெண்ணெயாக இருந்ததுன்னா அதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால் எப்பொழுதுமே இந்த ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி எண்ணெய்களை யூஸ் பண்ணாமல் நல்லெண்ணெயை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கும் அது ஒரு ஆரோக்கியமான ஒரு எண்ணெயாக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக எண்ணெய் அப்படின்னு சொல்லும்போது அது நல்லெண்ணெயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. செய்முறையை பார்ப்போம். முதல்ல வெங்காயம், தக்காளி இதை நறுக்கி வச்சுக்கோங்க. மிக்சியில் இந்த நறுக்கின வெங்காயத்தையும் தக்காளி, பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்து மிளகாய் தூளை அதோடு சேர்த்து ஒரு முறை அந்த கலவை நல்லா கலக்கிற மாதிரி மிக்சியை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாவே போதும். ஒரு வாணலை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி காஞ்ச பிறகு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை இதை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. பிறகு அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காய கலவையை அந்த எண்ணெயோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம், அந்த எண்ணெயிலேயே அது நல்லா வதங்கட்டும். இறுதியாக ஒரு 2 கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கி வச்சுருங்க. சுவையான கார சட்னி ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இதை தோசைக்கும் தொட்டுக்கலாம், இட்லிக்கும் சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இதை செஞ்சு நம்ம காலையில் செஞ்சது நைட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை காலையில் நேரம் கிடைக்கல அப்படின்னா நாள் நைட்டே நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டா கூட இந்த நல்லெண்ணெய் ஊற்றுறதுனால சீக்கிரமாக இந்த சட்னி கெட்டு போகாது. அதுவும் நம்ம எண்ணெயிலே வதக்கிறதுனால கூட நம்ம ஒரு வேளைக்கு இல்லை ஒரு 2 வேளைக்கு எக்ஸ்ட்ராவாக கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட், ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.